எப்படி சுதந்திரமாக இறுதி காலம் வரைக்கும் வாழ்வது, அதற்கு இன்றே நாம் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் ஆழமாக அலசி ஆராய போகிறோம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ற சொல்லுக்கு ஏற்ப நமது நடுத்தர வயதிலேயே நம்மால் முடியும் போதே நமது முதுமை காலத்திற்கு நாம் திட்டமிட வேண்டும். நம் ஒவ்வொருவரின் ஆரோக்கியமான முதுமைக்கு இன்றே நாம் செய்ய வேண்டிய 8 முதலீடுகளை பற்றி நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிமையான முதுமையை எப்படி சாத்தியப்படுத்துவது என்பதை பற்றி இந்த தொடரில் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு டாபிக்கை பற்றி தான் பேச போகிறோம். படுத்தால் பாயும் பகையாகும் அப்படின்னு சொல்வாரு நமது நாட்டின் முதியோர் நல மருத்துவத்தின் தந்தை என்று போற்றப்படும் டாக்டர் VS நடராஜன் அவர்கள். அப்படி நமது வயது முதிர்ந்த காலத்தில் படுத்த படுக்கையாகி நம்ம மட்டும் துன்பப்படாம நம்ம சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையும் துயரத்திற்கு உள்ளாக்காமல் எப்படி சுதந்திரமாக இறுதி காலம் வரைக்கும் வாழ்வது, அதற்கு இன்றே நாம் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் ஆழமாக அலசி ஆராய போகிறோம். அதுக்கு முன்னால் பூங்காற்று யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே நீங்கள் எங்களது வீடியோக்களை பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா அந்த தவறை இனிமேலும் தொடராமல் உடனடியாக பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் தான் எங்களுக்கான பலம் மட்டுமல்லாமல் எங்களுக்கான உற்சாக டானிக். நீங்கள் கொடுக்கும் உற்சாக டானிக் தான் எங்களை மேலும் மேலும் முதியோர் நலனில் செயல்பட உதவுகிறது. நம்ம யாரையாவது ஒருத்தங்களை பார்த்து, குறிப்பாக நடுத்தர வயதினரை பார்த்து உங்களது இறுதி காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பெரும்பாலும் 100க்கு 100% என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் கடைசி காலம் வரைக்கும் சுதந்திரமாக எந்த விதமான இயலாமையும் இல்லாமல் யாரையும் எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும், நன்றாக நடமாடிட்டு இருக்கும் போதே நான் இந்த உலகை விட்டு போய்விட வேண்டும் அப்படின்னு தான் 100க்கு 100% சொல்றாங்க. பேச்செல்லாம் நல்லதாங்க இருக்கு, ஆனா செயல்ல தான் ஒன்னையும் காணும். இன்றைய நடுத்தர வயதினர், அதாவது 30லிருந்து 50 வயது வரை உள்ளவர்கள், அவர்களது தற்போதைய வாழ்க்கை சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? முதல்ல உடல் நலம் எடுத்துக்குவோம். யாருமே சரியான முறையில் உடற்பயிற்சி செய்யறதே இல்லை. அதிலும் குறிப்பாக நம்ம இந்தியர்கள் உடற்பயிற்சி செய்வதே இல்லை அப்படின்ற தரவுகள்லாம் வெளிவந்திருக்கு. அடுத்ததாக இன்னைக்கு பெரும்பாலும் உடல் பருமன். இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் பருமனான உடலுடன் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறார்கள். இதோடு சேர்ந்து நடுத்தர வயதை தாண்டியவர்களுக்கு சர்க்கரை நோய் அல்லது ஹைப்பர் டென்ஷன் எனப்படும் உயர் ரத்த அழுத்தம், இந்த மாதிரி நோய்கள்லாம் இருக்கு. அதை கண்டும் காணாமல் சரியான முறையில் சிகிச்சை எடுக்காமையும் நிறைய பேர் இருக்காங்க. அதோடு சேர்ந்து புகை, மது போன்ற பழக்கங்கள், எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு எல்லா மருத்துவ நிபுணர்களும் கூறும் ஒரு பெரிய அபாயகரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போதிய தூக்கமின்மை. நம்மில் பெரும்பாலானவர்கள் 5 மணி நேரத்திற்கு குறைவாக தான் தூங்குகிறார்கள் அப்படின்னு தரவுகளே சொல்கின்றன. இந்த தூக்கமின்மை பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு இன்று அல்ல நாளை வழிவகுக்கும். அடுத்ததாக மனநலம். நமது சமுதாயத்துள்ள அனைவரும் ஏதோ ஒரு வகையான மன அழுத்தத்திலே இருக்கிறார்கள். யாரை கேட்டாலும் எனக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்றாங்க. சிறுவர்கள் கூட எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படின்ற வார்த்தையை கூறுவதை நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முன்பெல்லாம் அப்படி ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தையே இருக்காம இருந்தது, இப்போ அது நீக்கமற இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் எனப்படும் வாழ்க்கை முறை. இன்னைக்கு எல்லோருமே டெஸ்க் ஜாப் தான் பெரும்பாலும் பண்றாங்க. மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது அலுவலகங்களில் வேலை செய்பவர்களாக இருக்கட்டும், டெஸ்க் ஜாப் உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கேருந்து எழுந்து வந்து வீட்டுக்கு வராங்க. சிலர் கார்லேயோ பஸ்லேயோ பேருந்துலையோ பயணம் செய்கிறார்கள்னா அங்கேயும் உட்காந்துட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் உட்காந்துக்கிறாங்க. மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு புகைப்பிடிப்பதால் ஒருவருக்கு என்ன மாதிரியான தீங்குகள் ஏற்படுமோ அதுக்கு இணையான தீங்குகள் இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிற இந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலால ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக ஆரோக்கியமான உணவு பழக்கம் இல்லை. இப்போ நம்ம பெரியவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முன்பெல்லாம் உணவகங்களுக்கு போகும் பழக்கமே இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழைய ஆனந்த விகடன் எல்லாம் பார்க்கும்போது கூட சில ஜோக்ஸ், துணுக்குகள்லாம் பார்த்துருக்கேன். அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிளப்பு கடை அப்படின்றாங்க. அந்த கிளப்பு கடைக்கு போய் சாப்பிட்றதே ஒரு அவமானமான செயலாக அந்த காலத்தில் பார்க்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அப்படியே தலைகீழாக மாறி வீட்டில் சாப்பிட்றது அவமானமாக பார்க்கப்படுற அளவுக்கு நாம் ஆயிட்டோம். என்ன இருந்தாலும் வீட்டில் தயாரிக்கும் உணவு போல வருவான். ஆகவே ஒருவர் நலமாக வாழ வேண்டும் அப்படின்னா அதுக்கு அடிப்படை 3 விஷயங்கள்: உடல் நலம், மனநலம், வாழ்க்கை முறை. இந்த 3மே தற்சமயம்
மிகவும் சீர்குலைந்து தான் இருக்கு அப்படிங்கிறதான் அப்பட்டமான உண்மை. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு நெறியான வாழ்க்கை வாழல, தான் தோன்றித்தனமாக கிடைத்ததை சாப்பிட்டு நினைத்த நேரத்தில் தூங்கி எழுந்து உடல் நலனின் மேல் எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா அதற்கான பலனை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். உங்களுக்கு வயதாவது போலவே உங்கள் உடல் உறுப்புகளுக்கும் வயதாகி கொண்டிருக்கிறது. இளம் வயதில் நீங்கள் பண்ணதெல்லாம் அந்த உறுப்புகள் தாங்கி உங்களை சப்போர்ட் பண்ணுச்சு. ஆனால் நடுத்தர வயதை தாண்டினதுக்கப்புறம் அந்த உடல் உறுப்புகள் அந்த அளவுக்கு வீரியத்துடன் செயல்படாது. நமது முதுமை காலம் ஆரோக்கியமாகவும் சுதந்திரமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நாம் இப்பொழுதே ஆரம்பிக்க வேண்டும். இதைத்தான் மருத்துவர்கள் ஹெல்தி ஏஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இதை ரெஸ்பான்சிபிள் ஏஜிங் அப்படின்னு சொன்னால் இன்னும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏன் இதை ரெஸ்பான்சிபிள் ஏஜிங் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நாம் ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் தான் நாம் ஆரோக்கியமாக இருப்பது மட்டுமல்லாமல் பிறருக்கு பாரம் இல்லாமலும் நமது முதுமை காலத்தில் நாம் வாழ முடியும். நம் ஒவ்வொருவரின் ஆரோக்கியமான முதுமைக்கு இன்றே நாம் செய்ய வேண்டிய 8 முதலீடுகளை பற்றி நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவதாக தினசரி உடற்பயிற்சி கட்டாயம். எல்லோருமே அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் எங்கே போனாலும் உடற்பயிற்சி, பலவிதமான உடற்பயிற்சிகளை சொல்கிறாங்க. நமது இந்தியர்கள் உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பதில் உலக சாதனை படைத்து வருகிறார்கள். உலகத்தில் வேற எந்த நாட்டிலுமே இப்படி முற்றிலும் உடற்பயிற்சியே செய்யாத ஒரு சமுதாயம் இல்லை அப்படின்னு தரவுகள் சொல்லுது. ஆகவே உடற்பயிற்சி மிக மிக முக்கியம். அடுத்ததாக சரியான உணவு பழக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் வரைக்கும் கூட நமது பாரம்பரிய உணவுகளை நாம் உட்கொண்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அந்த டிஃபன், அந்த ஸ்நாக்ஸு, இல்லை வேற ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லி என்னென்னமோ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாம் உட்கொள்ளும் அந்த உணவுகள் நாளை நமது ஆரோக்கியத்தை வெகுவாக பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் உணர்ந்து தான் இருக்கிறோம். ஆனால் அந்த நாக்கு ருசி நம்மளை விடுறதில்லை. ஆனால் இது மிக மிக அவசியம். சரியான உணவு பழக்கத்திற்கு நீங்கள் இந்த நடுத்தர வயதிலாவது மாற வேண்டும். மூன்றாவதாக நோய்களை சரியான முறையில் கட்டுப்படுத்துதல். இந்த நடுத்தர வயது அந்த 40ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அபவ் 40க்கு அப்புறம் தான் எல்லா விதமான நோய்களும் அப்படியே எட்டி பார்க்கும். குறிப்பாக சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம் போன்ற இதய நோய்கள்லாம் வரும். அதை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அதற்கு என்ன விதமான தற்காப்பு முயற்சிகளை எடுக்க வேண்டும், என்ன விதமான மருத்துவ சிகிச்சைகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நடுத்தர வயதிலிருந்தே கடைபிடித்து வந்தோம் என்றால் நமது முதுமை ஆரோக்கியமானதாக இருக்கும். அடுத்ததாக மூளைக்கு தீனி. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நம் மூளையை பயன்படுத்துவதை நிறுத்தி விடுகிறோம். அதாவது புத்தகங்களை வாசிப்பது, புதிதாக ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கொள்வது, அல்லது புதிதாக ஏதாவது விஷயங்களை தெரிந்து கொள்வது, அந்த புதிதாக கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயதில் நின்று விடுகிறது. ஸோ நம்ம மூளைக்கு வேலை கொடுக்காமையே இருக்கோம். ஸோ மூளையின் ஆற்றல் வெகுவாக குறைந்து கொண்டே வருகிறது. வாழும் நாள் அதிகரிக்கும் போது அந்த மூளையின் ஆற்றல் அதனுடன் கேட்சப் பண்ணாத போது மூளை சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் வருகின்றன. இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்குறோம், முதியவர்கள் மறதி நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நமக்கு வரக்கூடாது அப்படின்னா மூளைக்கு நாம் சரியான வேலையை இப்போதே கொடுக்க வேண்டும். ஐந்தாவதாக நண்பர்கள் மற்றும் உறவுகளை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். பலரும் தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள். 1, 2 ஆழமான நட்புகள் கூட இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது நடுத்தர வயது, இளம் வயது வரைக்கும் கூட ஓரளவுக்கு ஓகே. ஆனால் முதுமையை அடையும் போது அந்த தனிமை உங்களை கொல்லும். ஆகவே நண்பர்கள் மற்றும் உறவுகளை பேணி பாதுகாத்து வாருங்கள். ஆறாவதாக நல்ல தூக்கம். பெரும்பாலானவர்கள் 5 மணி நேரத்திற்கு குறைவாகவே தூங்குகிறார்கள். மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறைந்தது 8 மணி நேரம் நாம் தூங்க வேண்டும். அதுவும் அந்த சிர்காடியன் ரிதம், அந்த சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தை கணக்கில் கொண்டு நாம் தூங்க வேண்டும். 8 மணி நேரம் அப்படிங்கிறதுனால நடுராத்திரியில் தூங்கிட்டு காலையில் 8, 9 மணிக்கு எந்திரிக்கிறதுலாம் கணக்கில் வராது. அந்த சிர்காடியன் ரிதமை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ தூக்கம் என்பது மிக மிக முக்கியம். ஏழாவதாக தடுப்பூசிகள் மற்றும் வருடாந்திர மருத்துவ பரிசோதனைகள். இந்த தடுப்பூசிகளை பற்றி பலருக்கும் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா தடுப்பூசிகள் நம்மை பாதுகாக்கின்றன அப்படிங்கிறது ஆராய்ச்சியின் மூலமாக தெளிவாக தெரிந்து வந்திருக்கிறது. ஸோ தடுப்பூசிகளை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் மருத்துவரை அணுகி உங்களுக்கு எந்த மாதிரியான தடுப்பூசிகள் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த தடுப்பூசிகளை எடுத்துக்கொள்ளலாம். கூடவே வருடாந்திர மருத்துவ பரிசோதனைகள். ஒரு 40, 50 வயதை கடந்து விட்டோம் அப்படின்னா நாம் உடல்நிலை நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட செயல்பாடு குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி இருக்கிற சூழலில் நாம் இந்த மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொண்டோம் அப்படின்னா தான்
நமது ஹெல்த் ஸ்டேட்டஸ் இன்னைய தேதிக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அதுக்கு என்ன மாதிரியான நிவர்த்திகளை நாம் செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வருமுன் காப்போம் அப்படிங்கிறது நமக்கு பெரிதும் உதவும். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய ஒரு நோய் அதோட ஆரம்ப கட்டத்திலேயே நாம் தெரிந்து கொண்டு அதற்குண்டான சிகிச்சை எடுக்கலை அப்படின்னா நமது முதுமை காலத்தில் இந்த பிரச்சனை தான் நம்மளை போய் படுக்கையாக்கும். ஸோ இந்த தடுப்பூசி மற்றும் வருடாந்திர மருத்துவ பரிசோதனை அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். 8வது மற்றும் இறுதியான முதலீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி நலம். இதை முதலீடுன்னு கூட சொல்லலாம். ஸோ எப்படி வேணாலும் நம்ம மாற்றி போட்டுக்கலாம் இந்த ஆர்டரில். நிதி நலம் இல்லை அப்படின்னா நம்மை யார் பார்த்துக்கொள்வார்கள்? நிதி நலம் அப்படிங்கிறது ஒரு தைரியம் நமது மனதிற்கு இல்லைங்களா? அதனால நமது ஓய்வு காலத்திற்கான நிதி திட்டமிடல் 30 வயதிலேயே ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது முதுமை காலத்தில் போதிய பொருளாதாரம் இருக்கும். போதிய பொருளாதாரம் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய மன வலிமையை நமக்கு கொடுக்கும். ஸோ இதை பார்க்குற உங்களுக்கே இப்போ தெளிவாக தெரிஞ்சிருக்குங்க. ஹெல்தி ஏஜிங் அல்லது ரெஸ்பான்சிபிள் ஏஜிங் அப்படிங்கிறது நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட பொறுப்பு, கடமை. அதனால தான் இதை ரெஸ்பான்சிபிள் ஏஜிங் அப்படின்னு சொல்கிறோம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ற சொல்லுக்கு ஏற்ப நமது நடுத்தர வயதிலேயே நம்மால் முடியும் போதே நமது முதுமை காலத்திற்கு நாம் திட்டமிட வேண்டும். அதற்கு இந்த 8 முதலீடுகளை நீங்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதே எங்களது அன்பான வேண்டுகோள். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் உங்களது இனிமையான முதுமைக்கு, உங்களது ஆரோக்கியமான சுதந்திரமான முதுமைக்கு என்னென்ன மாதிரியான முதலீடுகளை ஏற்கனவே செய்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதை பார்க்கும் மற்றவர்களும் அதை பின்பற்றுவார்கள் என்பது எங்களது நம்பிக்கை. அனைவருக்கும் இனிமையான முதுமையை சாத்தியப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை எங்களுக்கு தாருங்கள். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு.